Hello students, welcome to Hiba Max Study Time, 10th Standard Max CBSE, Chapter 2 Polynomials, Exercise 2.2 இந்த வீடியோல solve பண்ணலாம். Find the zeros of the following quadratic polynomials. So நமக்கு நிறைய questions கொடுத்திருக்காங்க, அதோட zeros என்னன்னு கண்டுபிடிக்கணும். And verify the relationship between the zeros and the coefficients அப்படின்னு கொடுத்திருக்காங்க. So நம்ம first zeros-யும் கண்டுபிடிக்கணும் and zeros-க்கும் coefficients-க்கும் நடுவில் இருக்க relationship-ஐ நம்ம verify-யும் பண்ணணும். ஃபர்ஸ்ட் அது என்னன்னு பார்த்துடலாம், அதுக்கப்புறம் நம்ம வந்து சால்வ் பண்ணலாம். இப்போ நமக்கு ஒரு பாலினாமியல் இருக்குன்னு வைங்க, ax ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்டூ எக்ஸ் ப்ளஸ் இஸ் ஈக்குவல் டு 0. இது ஒரு பாலினாமியல், கரெக்டா? இப்போ இதோட ரூட்ஸ் எப்படி இருக்கும்? ஆல்ஃபா 1 பீட்டா 1, இது ரெண்டும் ரூட்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ரூட்ஸ் ஜீரோஸ் எல்லாம் ஒன்று தான், எப்படி வேணால் சொல்லலாம். ஸோ ஆல்ஃபாவும் பீட்டாவும் ஜீரோஸ் ஆர் ரூட்ஸ். இப்போ இந்த ரூட்ஸோட சம் அண்ட் ப்ராடக்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு சம்மு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டானு கண்டுபிடிக்கலாம், ஏன்னா நமக்கு வேல்யூஸ் தெரியும். அப்படி இல்லாமல் கோஎஃபிஷியன்ட் வச்சு எப்படி கண்டுபிடிக்கிறது? கோஎஃபிஷியன்ட்ஸ்னால் என்னது? எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட், எக்ஸுக்கு முன்னாடி இருக்கிறது எக்ஸோட கோஎஃபிஷியன்ட். இப்போ சம் ஆஃப் த ரூட்ஸும் கோஎஃபிஷியன்ட்ஸும் எப்படி ரிலேட் ஆகும் அப்படின்னு பார்த்தோன்னா, மைனஸ் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் எக்ஸ் டிவைடட் பை coefficient of x square. இது வந்து sum of the zeros or rootsக்கு ஈக்குவலாக இருக்கும், புரியுதா? coefficient of x by coefficient of x square வந்து sum of the rootsக்கு ஈக்குவலாக இருக்கும். அதே மாதிரி product of the roots எடுத்துக்கிட்டோன்னா alpha into beta is equal to constant term divided by coefficient of x square. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கும். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ரெண்டு ரூட்ஸ் என்னன்னு கண்டுபிடிக்கணும், அதோட சம்மு ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். சம் அண்ட் ப்ராடக்ட் வந்து கோஎஃபிஷியன்ட்டோட ரிலேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுதான்னு கண்டுபிடிக்கணும். கிளியர்? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இப்போ இதுதான் இங்கே நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள், எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8, இதுதான் நம்மளோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின். இதோட ரூட்ஸ் முதல்ல நம்ம கண்டுபிடிக்கணும். சொல்யூஷன் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 8. இப்போது இதை சால்வ் பண்ணுறதுக்கு ஃபேக்டரைசேஷன் யூஸ் பண்ணலாம். எயிட்டை வந்து நான் ரெண்டாக ஸ்ப்ளிட் பண்ணோம், அப்போ தான் மிடில் டேர்ம்ஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ண முடியும். மைனஸ் 8 இருக்கு அண்ட் சம் வந்து -2 வரணும். அப்போ 4 2s are 8, சரிங்களா? நடுவில் இருக்கிற டேர்ம் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸாக இருந்ததுன்னா பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ்ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ மிடில் டேர்ம் ஸ்ப்ளிட் பண்ணலாம். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 2x மைனஸ் 8. நெக்ஸ்ட் லைனில் இதில் இருந்து எக்ஸை காமனாக வெளியே எடுத்துடுங்க, அப்போ எக்ஸ் மைனஸ் 4 மட்டும் இருக்கும். அடுத்து இதில் 2 காமனாக வெளியே எடுக்கலாம், அப்போ எக்ஸ் மைனஸ் 2 4s are 8. இது ரெண்டும் இப்போ காமனாக இருக்கா? இது ரெண்டும் காமன்னா அதை வெளியே எடுத்துடலாம், எக்ஸ் மைனஸ் 4. அப்புறம் இது ரெண்டுத்தையும் சேர்த்து எழுதலாம், எக்ஸ் ப்ளஸ் 2. இப்போ எக்ஸோட வேல்யூ கண்டுபிடிக்கணும்னா இது அப்படியே ஈக்குவல் டு 0 எடுத்துக்கணுமா? x minus 4 equal to 0, அதே மாதிரி x plus 2 equal to 0. Therefore x is equal to minus 4, அந்த சைடு வந்தால் plus 4, x is equal to plus 2, அந்த பக்கம் வந்தால் minus 2. இதுதான் நம்மளோட zeros. Therefore the roots are 4, minus 2. கிளியரா? இப்போ இது கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் என்ன கண்டுபிடிக்கணும்? வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ், இல்லையா? So relationship between, நான் ஷார்ட் ஃபார்மில் எழுதியிருக்கேன், ரூட்ஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ட்ஸ். ஸோ இதுக்கு let alpha is equal to 4 and beta is equal to -2ன்னு எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு சம் கண்டுபிடிக்க போகிறேன். sum of the roots is equal to alpha plus beta which is equal to 4 plus into -2, that is equal to 4 plus into -2 which is equal to 2. அடுத்தது sum by coefficients, minus coefficient of x divided by coefficient of x square, that is equal to coefficient of x ஓட value question ஒரு வாட்டி எழுதிக்கலாம், x square minus 2x minus 8. coefficient of x வந்து
minus 2. அப்போ minus of minus 2 சேர்த்து எழுதணும். Divided by coefficient of x square என்னது 1 divided by 1. Minus into minus plus 2 by 1 which is equal to 2. இது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கா? இது ரெண்டும் ஈக்குவலாக இருந்தால் சம் வந்து கிளியர். கரெக்டாக. அடுத்து இதே மாதிரி என்ன பண்ணும்? ப்ராடக்ட் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட் ஆஃப் த ரூட்ஸை கண்டுபிடிக்கணும். ப்ராடக்ட் is equal to alpha into beta which is equal to 4 into minus 2 இல்லையா? 4 into minus 2. 4 2s are 8 minus இருக்கனால minus 8. அடுத்தது இது வந்து in terms of roots, அடுத்து in terms of coefficients இல்லையா? coefficient வச்சு செய்ய போகிறோம். ஸோ கான்ஸ்டன்ட் divided by coefficient of x square. constant term என்ன இருந்தது? minus 8. coefficient of x square என்ன இருந்தது? 1. ஸோ 1 divided by இருந்தால் அது ப்ராப்ளம் இல்லை, minus 8. இது ரெண்டும் ஈக்குவலா? ஸோ from the above results relationship between roots and coefficients are verified அப்படின்னு எழுதிட்டா போதும். சரியா? ஒருவேளை உங்கள் ஸ்கூலில் இது எழுதலைன்னா எழுத வேண்டாம். பட் இது வந்து அவங்க கேட்குறாங்க வெரிஃபை த ரிலேஷன்ஷிப் பிட்வீன் ஜீரோஸ் அண்ட் கோஎஃபிஷியன்ஸ் அப்படின்னா நம்ம அது வந்து வெரிஃபை பண்ணிட்டோம்னு எழுதணும் இல்லையா? ஸோ ஸ்டேட்மெண்ட் எழுதுறது எப்போவுமே நல்லது. செகண்ட் சப்டிவிஷன் 4x ஸ்கொயர் மைனஸ் 4x ப்ளஸ் 1 அண்ட் இது ஒரு வாட்டி கொஷின் பேப்பரில் கேட்ட சம். கவனமாக பார்க்கணும். எஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி 4 இருக்கப்போ அதையும் கான்ஸ்டன்ட் டேர்மையும் மல்டிபிள் பண்ணுவோம் இல்லையா? ஈக்குவல் டு 0ன்னு எழுதிக்கலாம். 4 1s are 4 ரெண்டாக பிரிக்கணும், minus 4 வரணும். அப்போ minus 2 எடுத்துக்கலாமா? minus 2 minus 4 minus 2 into minus 2 plus 4. ஸோ சாட்டிஸ்ஃபை ஆகிடுச்சா? எழுதிக்கலாமா? 4s ஸ்கொயர் minus 2s plus 1 equal to 0. இப்போ இது ரெண்டில் காமன் டேர்ம் என்ன? 2 into s. இப்போ 2s காமனாக வெளியே எடுத்துட்டா ஒரு 2 இருக்குது, இன்னொரு s இருக்கும். minus 2s வெளியே போயிடுச்சு, ஸோ 1. இது ரெண்டுத்தில் மைனஸ் வெளியே எடுக்கணும், minus 1. இப்போ மைனஸ் என்ன ஆகிடும்? ப்ளஸ்ன்னு ஆகிடும், ப்ளஸ் என்ன ஆகிடும்? மைனஸ் ஆகிடும், விச் இஸ் ஈக்குவல் டு 0. இப்போ இந்த ரெண்டு டேர்ம் ஈக்குவலா? அப்போ 2s minus 1 into 2s minus 1 which is equal to 0. இப்போ தனித்தனியாக எழுதிக்கலாமா? 2s minus 1 equal to 0. 2s is equal to minus 1 அன்சைட் போகும்போது plus 1. s is equal to 1 by 2. இதே வேல்யூ தான் இங்கேயும் வரும், ஏன்னா ரெண்டுமே ஒன்று தான் இல்லையா? 2s minus 1 equal to 0 னா s is equal to 1 by 2. இப்போ ரெண்டு ரூட்ஸ் கண்டுபிடிச்சிட்டோம். therefore the roots are 1 by 2 comma 1 by 2. இப்போ next relations கண்டுபிடிக்கலாம். first sum of the roots. sum of the roots, let alpha is equal to 1 by 2, beta is equal to 1 by 2 and coefficients எழுதிக்கணும். 4s square minus 4s plus 1, a is equal to 4, a is equal to 4, b is equal to minus 4, c is equal to 1. ஏன் செகண்ட் டேர்மில் எப்படி எடுக்கிறேன்னா coefficient of x square அப்படின்னா a, டைரெக்டாக நம்ம வந்து மைனஸ் b by a அப்படின்னு எடுத்துக்கலாம். coefficient of s ஸ்கொயரை மைனஸ் b by a ன்னு எடுத்துக்கலாம். கிளியரா? சம் கண்டுபிடிக்கலாம். sum is equal to alpha plus beta is equal to 1 by 2 plus 1 by 2, half plus half 1. அடுத்த sum coefficient வச்சு which is equal to sum na minus b by a, minus of coefficient of x divided by coefficient of x square. So minus b by a ன்னு எழுதிக்கலாம். that is equal to minus b. அப்போ minus of minus 4 divided by a ஓட value 4. minus into minus plus 4 by 4 which is equal to 1. இப்போ இது ரெண்டும் ஈக்குவல் ஆயிடுச்சா? ஸோ ஃபர்ஸ்ட் இது சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சு. அடுத்தது ப்ராடக்ட். நெக்ஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த ஜீரோஸ். கிளியரா? alpha into beta 1 by 2 into 1 by 2, that is 1 by 4. அடுத்த ப்ராடக்ட்ஸ் கோஎஃபிஷியன்ஸ் வச்சு இல்லையா? அப்போ கான்ஸ்டன்ட் டேர்ம்னா c,
coefficient of x square வந்து a, c by a, constant of 1, coefficient of s square a வந்து 4. இது ரெண்டும் ஈக்குவலா? ஸோ ஸ்டேட்மெண்ட் எப்படி எழுதணும்? From the above results, relationship between zeros and coefficients are verified அப்படின்னு எழுதிடலாமா? தேர்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம். 6x square minus 3 minus 7x. இது நிறைய வாட்டி கொஷின் பேப்பரில் கேட்ட கொஷின். ஸோ கவனமாக பாருங்கள். சொல்யூஷன் எழுதலாம். 6x ஸ்கொயர் அண்ட் இது அப்படியே மாற்றி எழுதுங்க. முதல்ல 7x தான் வரணும், அப்புறம் தான் கான்ஸ்டன்ட் டேர்ம் வரணும். சரியா? ஈக்குவல் டு 0. இப்போ நம்ம வந்து ஃபேக்டரைஸ் பண்ணுறதுக்கு எக்ஸ் ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிறதும் கான்ஸ்டன்ட்டையும் மல்டிபிள் பண்ணோம் எப்போவுமே. இப்போ 6 3s are 18, ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ் 18, ரெண்டாக பிரிக்கணும் 7. அப்போ 9 2s are 18. அண்ட் எக்ஸோட கோஎஃபிஷியன்ட் மைனஸ் இருந்தால் பெரிய நம்பருக்கு மைனஸ், சின்ன நம்பருக்கு ப்ளஸ். அப்போ தான் கரெக்டாக இருக்கும். இப்போ ஸ்ப்ளிட் பண்ணி எழுதலாம். 6x ஸ்கொயர் மைனஸ் 9 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2 இன்ட்டு எக்ஸ் மைனஸ் 3 ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டுத்துலேருந்து 3 இன்ட்டு எக்ஸ் காமன், 3யும் எக்ஸும் காமன். ஸோ 3 2s are 6, ஒரு எக்ஸ் வெளியே போயிடுச்சுன்னா இன்னொரு எக்ஸ் இருக்குது. மைனஸ் 3 3s are 9, எக்ஸ் வெளியே போயிடுச்சு இல்லையா? இது ரெண்டுத்துலேருந்து ப்ளஸ் 1 காமனாக எடுத்துக்கலாம். அப்போ 2x மைனஸ் 3 அப்படியே எழுதணும், ஈக்குவல் டு 0. இப்போ இது ரெண்டும் காமன் டேர்ம் கிடச்சிருச்சா? இப்போ 2x மைனஸ் 3 இன்ட்டு 3x ப்ளஸ் 1 is equal to 0. Therefore 2x minus 3 equal to 0, 3x plus 1 equal to 0. 2x is equal to minus 3 answer பண்ணா plus 3, x is equal to 3 by 2. 3x plus 1 answer பண்ணா minus 1, x is equal to minus 1 by 3. ரெண்டு ரூட்ஸும் கண்டுபிடிச்சிட்டோம். Therefore the roots are 3 by 2 comma minus 1 by 3. இப்போ வெரிஃபிகேஷன் பார்க்கணும். ஃபஸ்ட்டு சம். let alpha is equal to 3 by 2, beta is equal to minus 1 by 3. சம் எப்படி கண்டுபிடிப்போம்? ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா is equal to 3 by 2 plus into minus 1 by 3. நெக்ஸ்ட் லைனில் 3 plus into minus minus 3 by 2 plus into minus minus 1 by 3. Cross multiple பண்ணுங்க. 3 3s are 9 minus 2 1s are 2 divided by 2 3s are 6. Therefore 9 by 2 7 by 6. Next coefficients. Coefficients, sum of the coefficients வந்து minus b by a. இப்போ questionல இருந்து a என்ன b என்ன c என்ன எழுதணும். a is equal to 6, b minus 7, c minus 3. இது ஃப்ரண்ட்ல முன்னாடியே இதை எழுதிடுங்க. minus b na minus of minus 7 by a இடத்துல 6. Therefore plus 7 by 6 ரெண்டும் equal. அடுத்து product. Product எப்படி கண்டுபிடிக்கிறது? alpha into beta that is equal to 3 by 2 into minus 1 by 3. 3 3 cancel பண்ணிடலாம். minus 1 by 2 வந்து நமக்கு ஆன்சர் இருக்கும் இல்லையா? அடுத்தது ப்ராடக்ட் இன் டர்ம்ஸ் ஆஃப் கோஎஃபிஷியன்ஸ். பை ஏ இல்லையா? சியோட வேல்யூ என்ன? மைனஸ் 3, ஏ வேல்யூ 6, 3 1 time 3 2 times, therefore minus 1 by 2. From the above results, relation between zeros and coefficients are verified இல்லையா? இப்போ வெரிஃபைடுன்னு எழுதுறேன். நீங்கள் ஆல்ரெடி நான் ஃபஸ்ட்டு 2 சம்மில் எழுதியிருக்கேன், அது அப்படியே எழுதினா போதும். நெக்ஸ்ட் கொஸ்டின், ஃபோர்த்து சப்டிவிஷன். 4 into u ஸ்கொயர் ப்ளஸ் 8 into u. ரொம்ப சின்னதாக இருக்குது இல்லையா? 4u ஸ்கொயர் ப்ளஸ் 8 into u இஸ் ஈக்குவல் டு 0ன்னு எடுத்துக்கலாம். இப்போ இதை சால்வ் பண்ணோம், ஆனால் கான்ஸ்டன்ட் டேர்ம் இல்லை. ஸோ இதுலேருந்து காமனாக நான் 4 and u வெளியே எடுக்கிறேன். அப்போ ஒரு u மிச்சம் இருக்கும், 2 மிச்சம் இருக்கும் இல்லையா? 4 2s are 8, u is equal to 0. இப்போ 4u is equal to 0, u plus 2 is equal to 0. இப்போ u is equal to 0 by 4 which is equal to 0. u is equal to 0 minus 2, therefore u is equal to minus 2. ரெண்டு விஷயம் நமக்கு கிடைச்சிருக்கு. The roots are 0, minus 2. கண்டுபிடிச்சிட்டோன்னா அடுத்து
ரிலேஷன்ஷிப்பை வெரிஃபை பண்ணலாம் சரிங்களா. ஃபஸ்ட்டு சம். ஸோ சம் ஆஃப் த ரூட்ஸ். லெட் ஆல்ஃபா இஸ் ஈக்குவல் டு 0, பீட்டா இஸ் ஈக்குவல் டு -2. அடுத்து கோஎஃபிஷியன்ஸ். a is equal to 4, b is equal to 8 and c இல்லாதனால 0. சரியா. First sum in terms of alpha plus beta which is equal to 0 minus 2 is equal to -2. அடுத்தது sum coefficients வச்சுட்டு minus b by a minus 8 by a value 4 cancel பண்ணோம் answer -2. ஸோ ரெண்டுமே ஈக்குவல். அடுத்து ப்ராடக்ட். alpha into beta 0 into -2 which is equal to 0. Next product coefficients வச்சுட்டு c by a 0 divided by 4 which is equal to 0. So இது ரெண்டுமே equal, therefore verified அப்படின்னு எழுதிடலாம். Fifth question பாருங்க, t square minus 15 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இதில் t டேர்மே இல்லை, கிளியரா. ஸோ சொல்யூஷனில் ஈஸியாக சால்வ் பண்ணலாம். t square minus 15 நான் இதில் கொஞ்சம் சேஞ்சஸ் பண்ணுறேன். t square minus root of 15 whole square எடுத்துக்கிறேன். ஏன்னா root of a whole squareனா இது ரெண்டும் கேன்சல் பண்ணி a தான் கிடைக்கும். ஸோ 15 நான் இப்படி மாற்றி எழுதிக்கிறேன். இது என்ன ஃபார்மேட்டில் இருக்க பாருங்கள், a square minus b square. ஸோ இதை நான் a plus b ஒரு டேர்மும் a minus b ஒரு டேர்மும் எடுத்துக்கலாமா. a square minus b square a plus b into a minus b. அப்போ t plus root 15 t minus root 15 கிடைக்குமா. அப்போ ரூட்ஸ் எப்படி இருக்கும், t plus root 15 இது equal to 0 எடுத்துக்கலாம், is equal to 0. Again t minus root 15 equal to 0. t is equal to plus root 15 ஆன்சர் போனால் minus root 15. t is equal to minus root 15 ஆன்சர் போனால் plus root 15. Clear? Understand of the? Therefore, the roots are minus root 15 இன்னொன்று root 15. Relationship between zeros and coefficients compare பண்ணலாம். First sum of the roots. Sum of the roots பண்ணும்போது let alpha is equal to minus root 15, beta is equal to root 15. அடுத்த coefficients எடுக்கிறோன்னா a is equal to 1, b is equal to 0, c is equal to minus 15. ஏன்னா இங்கே b term இல்லை, சரியா. sum வந்து alpha plus beta is equal to minus root 15 plus root 15 cancel பண்ணிட்டா 0. அடுத்த sum வந்து coefficients வச்சுட்டு minus b by a minus of 0 by a ஓட value 1, 0 by anything 0. இது ரெண்டும் satisfy ஆயிடுச்சா. அடுத்து product. alpha into beta is equal to minus root 15 into root 15. root 15 into root 15, 15 plus into minus minus. அடுத்த ப்ராடக்ட் செக் வந்து coefficients. c by a that is minus 15 by 1 which is equal to minus 15. இது ரெண்டும் satisfy ஆயிடுச்சா. therefore verified அப்படின்னு எழுதிடலாம். அடுத்த question பார்க்கலாம். சிக்ஸ்த் சப்டிவிஷன் பாருங்க, 3x square minus x minus 4. ஸோ இந்த டேர்மையும் நம்ம சால்வ் பண்ணலாம். 3x square minus x minus 4 equal to 0 எடுத்துக்கலாம். இப்போ x ஸ்கொயருக்கு முன்னாடி இருக்கிற வேல்யூவும் மைனஸ் 4ஐயும் மல்டிபிள் பண்ணோம், மைனஸ் 12 ஸ்ப்ளிட் பண்ணால் மைனஸ் 1. அப்போ மைனஸ் 4 ப்ளஸ் 3 மைனஸ் 1 கிடைச்சிடும், மைனஸ் 12 கிடைச்சிடும் இல்லையா. ஸ்ப்ளிட் பண்ணிக்கலாமா. 3x square minus 4 into x plus 3 into x minus 4 equal to 0. x தான் காமன், வெளியே எடுத்துட்டோன்னா 3 into ஒரு x இருக்கும், மைனஸ் 4 இருக்கும். சேம் டேர்ம், அப்போ ப்ளஸ் 1 எடுத்தால் போதும். 3x minus 4 equal to 0. இப்போ இந்த ரெண்டு டேர்மும் ஒன்றா சேர்த்து எழுதலாம். 3x minus 4 into x plus 1 equal to 0.
Therefore 3x minus 4 equal to 0. 3x is equal to 4. X is equal to 4 by 3. X plus 1 equal to 0. X is equal to minus 1. Therefore the roots are 4 by 3 comma minus 1. இப்போ relationship கண்டுபிடிக்கலாம். Sum of the roots. Let alpha is equal to 4 by 3. Beta is equal to minus 1. Sum is equal to alpha plus beta is equal to 4 by 3 plus into minus 1 இல்லையா plus minus 1. இப்போ இது எப்படி வரலாம் 4 by 3 plus into minus 1 இருக்கா இப்போ இதை LCM எடுத்தா தான் சால்வ் பண்ண முடியும் அப்போ denominatorly 1 இங்க 3 இருக்கனால into 3 which is equal to 4 minus 3 by 3 which is equal to 1 by 3. அடுத்த term வந்து coefficients வச்சுட்டு sum in terms of coefficients minus b by a minus of minus 1 b ஓட value 1 a value 3 which is equal to 1 by 3. இங்க முன்னாடியே நான் எழுதல a is equal to 3 b is equal to minus 1 c is equal to minus 4. clear இது ரெண்டும் இப்போ satisfy ஆயிடுச்சு அடுத்து product alpha into beta that is 4 by 3 into minus 1 which is equal to minus 4 by 3. அடுத்து product வந்து coefficients வச்சுட்டு which is equal to c by a c ஓட value minus 4 a ஓட value 3 இது ரெண்டும் equal therefore verified அப்படின்னு எழுதிடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆஃப் த சம் எல்லாருக்கும் நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூட பெல் ஐகான் செலக்ட் பண்ணிடுங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளையும் ஷேர் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.